guys, welcome to Magic Masala. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேஜிக் மசாலாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொட்டேட்டோ ஃப்ரிஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரிஸில் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இன்றைக்கி நான் பொட்டேட்டோ ஃப்ரிஸில் பண்ணுறதுக்காக 4 பொட்டேட்டோஸை பீல் பண்ணி அதை இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிடலாம். இப்போது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது இதை நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி லைட்டாக அதை கட் பண்ணி பாருங்கள். உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் பாயில் பண்ணுறத. பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸில் இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரைஸ் ஃப்ளோர் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் a small amount, chili 1 tablespoon, salt எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேனில் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 பிக் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சாட் பண்ணுங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். குமின் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஃப்ரிஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே குக் ஆகட்டும். இப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டேட்டோஸை எடுத்துடலாம். பொட்டேட்டோ ஃப்ரிஸில் செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பட் நம்ம கர்ட் ரைஸ் மாதிரி சிம்பிளான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பொட்டேட்டோ ஃப்ரிஸில் அதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மேஜிக் மசாலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.